பெரிய மாற்றங்கள் பொதுக்குழுவே இவங்க எப்படி நடத்துனாங்க பார்த்தீங்கன்னா, பெரிய அந்த தீர்மானத்தை பெரிதாக படித்து அதை ஒரு பெரிய விஷயமா அதை ஒரு பேசு பொருள் ஆக்குற வேலைலாம் பண்ணவே இல்லையா? ஓட்டே டிஎம்கே vs டிவிகே. அப்போ நீங்கள் தீயாக இருக்கணும்ல, ஃபயராக இருக்கணும்ல, நீங்கள் தானே கொண்டு போகணும். ஏன் செந்தில் பாலாஜி இப்படிலாம் பண்ணார், சுப்ரீம் கோர்ட்டே கண்டிச்சிருக்குது, இந்தந்த மாதிரி கண்டிச்சிருக்குது, இதுதான் வாதம் நடந்தது, தமிழ் தருகிறோம் நோட்டீஸ் போட்டு கொடுத்து இந்த மாதிரிலாம் கண்டிச்சிருக்குது, இதை விடவா வேணும்? இப்படிப்பட்டவரை இவங்க வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை தான் பவராக வச்சுருக்காங்க. பண்ணோம்ல, எது தடுக்குது? ஒவ்வொருத்தருக்கு எதிராக அரசியல் கட்சிகள் அதிமுக புகார் கொடுத்து திமுக ஆட்சியில் நடவடிக்கை, திமுக ஆட்சியில் புகார் கொடுத்து அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை இல்லை, இப்படிலாம் கிடையாது. இப்போது நீதிமன்றங்களே தலையிடுது, சோமோட்டோ எடுக்கிறாங்க. சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய் பக்கம் போகும்னு ரிப்போர்ட்டு. என்டிஏ உள்ளாது, ஏடிஎம்கே உள்ளாது. அப்போ விஜய் சிறுபான்மையினர் வாக்குகளை கவருவதற்கான வாய்ப்பு அதிகம். அப்போ இப்போத்துலேருந்தே விஜய் பிஜேபி ஆள், பிஜேபி பி டீம், ஆர்எஸ்எஸ் இப்படி சொன்னால் அதை ஒரு 100 பேர் நம்புவான்ல. வணக்கம், நான் உங்கள் சிங்முகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் 26, 27ஆம் தேதி நாளைக்கு நடக்க இருக்கு மிக பிரம்மாண்டமாக பூத் கமிட்டி கருத்தரங்கம். 2 நாளுமே விஜய் அங்கேயே முகாமிட்டு தன்னுடைய கட்சி தொண்டர்களிடம் பேச இருக்கிறாரு, பூத் கமிட்டி நிர்வாகிகள்கிட்ட பேச இருக்கிறாரு. இது தாவேகாவுக்கு உட்கட்டமைப்பை பலப்படுத்தும் ஒரு நோக்கமாக கருதலாமா? அதை 2 நாள் விஜய் எங்கே இருக்காருன்னு யார் சொன்னா? நீங்கள் சொன்னீங்க. உங்களுக்கு யார் சொன்னா? இல்லை, அவங்க தரப்பில் சொல்ல, அவங்க தரப்பில் எங்கே சொன்னாங்க? ட்விட்டரில் போட்டிருந்தாங்களா? இல்லை புஷி ஆனந்த் சொன்னாரா? உனக்கோசரம் தான் வராருப்பா அவர், 2 நாள் நான் உங்களுக்காக இட்டாந்துக்கிறேன்னு சொன்னாரா? ஒன்றும் கிடையாது. வேறு ஆதவ அர்ஜுனா சொன்னாரா? நிர்மல்குமார் சொன்னாரா? ராஜ்மோகன் சொன்னாரா? இல்லை, களமே அதிரப்போகுது, கோயம்புத்தூரே அலறப்போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். பூத் கமிட்டி கூட்டம் நடக்க போகுது, கோயம்புத்தூர் அலறப்போகுதுன்னு என்ன? அதனால் விஜய் கலந்துக்கிறாரு, பேச போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. வழக்கமாக ஒரு 1/2 மணி நேரம் அவருடைய வழக்கமான அந்த இதில் பேசிட்டு போவாங்க. மற்றவங்களும் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பற்ற மாதிரி என்ன பண்ணோம் ஏது பண்ணோம், அவ்வளோதான். பெரிய மாற்றங்கள் பொதுக்குழுவே இவங்க எப்படி நடத்துனாங்க பார்த்தீங்கல்ல. பெரிய அந்த தீர்மானத்தை பெரிதாக படித்து அதை ஒரு பெரிய விஷயமா அதை ஒரு பேசு பொருள் ஆக்குற வேலைலாம் பண்ணவே இல்லையே. இது ஒரு பார்ட் வச்சுங்க. நான் இப்போ இதெல்லாம் நடக்குது இல்லை, நீங்கள் 23 மாவட்ட நிர்வாகிகள் அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்த இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இந்த தீவிரவாதிகள் தாக்குதல், இங்கே டாஸ்மார்க்கு நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு கண்டனம், பொன்முடிக்கு எதிரான கண்டனம், தமிழ்நாடு அரசு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. ஏதாவது அறிக்கை வந்திருக்கா? இல்லை, காஷ்மீர் அந்த பகல்காம் தீவிரவாத அட்டாக்கு அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாரு, ட்விட்டரில் தான் பதிவு பண்ணியிருந்தாங்க. விஜய் விட்டு இருந்தாரா? இல்லை, ட்விட்டரில் தான் பதிவு பண்ணியிருந்தாங்க. யார் பதிவு பண்ணியிருந்தா? இல்லை, உண்மையிலே எனக்கு தெரியல. விஜய் அறிக்கை வந்ததா? இல்லை, டிவிகே ஹெட் குவார்ட்டர்ஸில் பதிவு பண்ணுறாங்கன்னா இப்போ விஜயோடைய அறிக்கை டிவிகே ஹெட் குவார்ட்டர்ஸில் பதிவு பண்ணுவாங்க. விஜய் அறிக்கை வந்தா எனக்கு தெரியல, கேட்குறேன். விஜய் அறிக்கை வந்ததா? எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. எனக்கு வந்திருந்தால் நல்ல விஷயம். 2வது, இவ்வளோ நடக்குதுல்ல, நீங்கள் ஊழலுக்கு எதிரானவங்க, தேர்தலை சந்திக்க போகிறவங்க, ஆளுங்கட்சி திமுகவை வீழ்த்துன்னு நினச்சி அணி அமைக்கிறவங்க, ஆளுங்கட்சிக்கு எதிராக 4-5 பிரச்சனைகள் ஒரே நாளில் வருது. அதிமுக தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க, அறிக்கை உள்ள எதுவுமே பண்ணல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்க எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அரசியல் எதிரி. ஏங்க போட்டியே எங்களுக்கு, போட்டியே டிஎம்கே vs டிவிகே. அப்போ நீங்கள் தீயாக இருக்கணும்ல, ஃபயராக இருக்கணும்ல, நீங்கள் தானே கொண்டு போகணும். ஏன் செந்தில் பாலாஜி இப்படிலாம் பண்ணார், சுப்ரீம் கோர்ட்டே கண்டிச்சிருக்குது, இந்தந்த மாதிரி கண்டிச்சிருக்குது, இதுதான் வாதம் நடந்தது, தமிழ் தருகிறோம் நோட்டீஸ் போட்டு கொடுத்து இந்த மாதிரிலாம் கண்டிச்சிருக்குது, இதை விடவா வேணும்? இப்படிப்பட்டவரை இவங்க வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவரை தான் பவராக வச்சுருக்காங்க. பண்ணோம்ல, எது தடுக்குது? புஷி ஆனந்த் தான் பதில் சொல்லணும், ஜான் ஆரோக்கியசாமி தான் பதில் சொல்லணும். ஏன்னா அவர் தானே ஸ்ட்ராட்டஜிஸ்ட். தலைவரே, இந்த மாதிரி கோர்ட்டு தீர்ப்பு வந்துடுது, உடனே நம்ம ஒரு அறிக்கை விட்றோம், இந்த விஷயத்தை இப்படி பண்ணுறோம், இதெல்லாம் யார் சொல்லணும், யார் பண்ணணும்? பொதுச் செயலாளர் உடனே பொதுச் செயலாளர் தெரியாது. அவர் பாவம் அடுத்த இதுக்கு அந்த பூத் கமிட்டி கூட்டத்துக்கு எவ்வளோ சேர் போடலாம், சேர் கான்ட்ராக்ட் யார்கிட்ட விடலாம், சாமியானா போடலாமா வேணாவா? சார் அதெல்லாம் லோக்கலில் பகுதி செயலாளர் ஒன்றிய செயலாளர் பார்த்துக்குவாங்க சார், நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம். ஆனால் யார் பார்த்துக்கிறா சொல்லுங்கள்? யார் பார்த்துக்கிறா? அங்கே போய் நின்றுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, 5 சேர், அந்த சேர்லாம் தூக்கு, உடனே 5 பேர் அதுக்கு கூட இருப்பான், டப்பன்னு 5 சேர் தூக்கிட்டு இவர் ஒரு சேர் தூக்குவார், இதுன்னு ஓடி போய் அங்கே போடுவாங்க. அதை அந்த ஹோட்டலுக்காரனை கூப்பிடியா,
அந்த இடத்துல ஒரு 10 சேர் போட சொல்லு, இங்கே இது பண்ண சொல்லுங்கள். அதை கூட நீங்கள் சொல்ல தேவையில்ல, வரவேற்பு குழுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க எல்லா கட்சியிலையுமே. கான்ட்ராக்ட் விட்டு அவங்களே எல்லாமே கான்ட்ராக்ட் இல்லைங்க, அது தாண்டி கட்சி மாநாடு கட்சி பொதுக்குழுனா அதுக்கு ஒரு வரவேற்பு குழு இருக்கும். அந்த மாவட்ட செயலாளர் மற்றவங்க அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் ஒரு வேளை வந்து ஏப்பா என்னப்பா தலைவருக்கு போய் இந்த சேரை போட்டிருக்கீங்க, அறிவு இல்லை, நல்ல சேரை போடுங்கப்பா, இந்த மாதிரி 1-2 இது சொல்லலாம். நீங்களே சேரை தூக்கின்னு வர்றது, ஏப்பா அங்கே ஒயர் ஒன்று தொங்குது பார், அதுக்கு ஒரு டேப் அடி, ஏப்பா இது என்னப்பா, ஏப்பா இது ஸ்பீக்கர் எப்படி நவுத்தி வை, இது இல்லாமல் அவங்க வேலை. அப்புறம் நீங்கள் வந்து அவர் அறிக்கை விடுவார்ன்றீங்க, அவர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குவார்ன்றீங்க. அவருடைய எண்ணம் எல்லாமே இப்போ அந்த பூத் கமிட்டி கூட்டத்தை எப்படி நடத்துறது, எல்லாருக்கும் எப்படி ட்வீட்டில் மெசேஜ் அனுப்புறது, அப்படி தானே சொன்னார். ட்வீட்டில் உங்களுக்கு மெசேஜ் வரும்னாரு. அதனால் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பார். அப்புறம் அந்த இடத்துக்கு போயிடுவார். அங்கே போயிட்டு வண்டி வந்து எங்கே நிற்கும், விஜய் வண்டி எங்கே நிற்கும், எப்படி இறங்கி எப்படி போவார், நம்ம எந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கணும், இதுதான் பார்த்துட்ருப்பார். ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு வந்து சார் லட்டு மாதிரி 4 மேட்டர் கிடச்சி சார், பொன்முடிக்கு எதிராக வச்சு செஞ்சுட்டாங்க சார். சார் துரைமுருகன் பொன்முடி மாதிரியே தப்பிக்க முடியாது சார், எப்படியும் 2 வருஷம் 3 வருஷம் கிடைக்கும் சார். விசாரணை நீதிமன்றத்தை விட்டு கழட்டிட்டாங்க சார் நீதிமன்றம். 6 மாதத்துக்குள்ள வழக்கே முடிக்க சொல்லியிருக்காங்க சார். சார் டாஸ்மார்க் மேட்டரில் வச்சு செஞ்சிட்டார் சார், இதுதான் ஆர்டர் காப்பி சார், இதில் இருக்குது, இதெல்லாம் வச்சு ஒரு அறிக்கை சார். சார் டெல்லியில் வச்சு செஞ்சிட்டாங்க சார். லைவ்லாவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கியூமெண்ட் ஃபுல்லாக வந்திருக்கு சார். வச்சு ஒரு 4 அறிக்கை நறுக்குன்னு தொண்டர்கள் மத்தியில் போகிற மாதிரி இல்லையா தலைவரே, ஒரு 10 நிமிஷம் பேசுகிற மாதிரி வீடியோ, இந்த ஆட்சி நீடிக்கணுமா மக்கள் தீர்மானிங்க அப்படின்னு ஒரு செல்ஃப் வீடியோ பண்ணிடலாம் தலைவரை, செம்மையாக இருக்கும். இல்லாட்டி அண்ணா ஆதவ அர்ஜுனாட்ட சொல்லி பேச சொன்னால் பேசுவார், 1 மணி நேரம் பேசுவார். அவரை விட்டு பேச விட்டுடலாம். ஒரு கூட்டம் பத்திரிகையாளர்கள் பேட்டி, தீர்ப்புகளை ஒட்டி ஒரு பேட்டி எப்படி இருக்கும், ஃபயராக இருக்காது, ஒரு பரபரப்பாக வச்சுக்கணும், சென்சிட்டிவாக. இதை சொன்னால் இவர் இது ஏய் தம்பிங்களா, இணைய தம்பிங்களா, அவர் ட்விட்டர் கீழே போய் அடிங்கப்பா அப்படின்றது. ஆனால் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அது இப்போ வச்ச பேர். ஆனால் பத்திரிகையாளர் போர்வையில் விஜயை ரஜினிக்கு அப்புறம் பாஜக விஜயை தான் தேர்ந்தெடுத்திருக்கு. விஜய் வந்து பாஜக ஆள், விஜய் பாஜக, விஜய் ஆர்எஸ்எஸ், இப்படி ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா சிறுபான்மையினர் வாக்குகள் விஜய் பக்கம் போகும்னு ரிப்போர்ட்டு. என்டிஏ உள்ளாது, ஏடிஎம்கே உள்ளாது. அப்போ விஜய் வந்து சிறுபான்மையினர் வாக்குகளை கவருவதற்கான வாய்ப்பு அதிகம். அப்போ இப்போத்துலேருந்தே விஜய் பிஜேபி ஆள், பிஜேபி பி டீமு, ஆர்எஸ்எஸ் இப்படி சொன்னால் அதை ஒரு 100 பேர் நம்புவான்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், டேய் சொல்கிற நீ யார், இந்த வேலை பண்ணுற, இது பண்ணுற, அது பண்ணுற, இஸ்லாமிய மக்களுக்கு என்ன பண்ண, இஸ்லாமிய மக்களுக்கு திமுக என்ன துரோகம் பண்ணிச்சு, தீவிரவாதிகள்ன்ற வார்த்தையை முத இஸ்லாமிய எதிராக பயன்படுத்தினது யார், இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து போட்டால் இஸ்லாமிய மக்களுக்கு கோபம் வரும். உங்கள் கூட இருக்கிற இஸ்லாமிய தலைவர் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறான். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பயன்படுத்தின அந்த வார்த்தைக்கு ஜவாஹிருல்லாவும் மற்ற காதர் மொய்தீனும் மற்ற இஸ்லாமிய தலைவரும் என்ன ரியாக்ட் பண்ணாங்க, இவங்க எதாவது ரியாக்ட் பண்ணாங்க, இவங்களும் பண்ணல. சரி பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணின்னு கேட்டால் நம்ம இந்த சைடு வந்துடுறோம்ல. அப்படி அந்த மாதிரி இது பண்ணால் இதுதானே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேலை. பாவம் பச்சை குழந்தை அவர், இதான் நடந்ததா சார்? ஏற்கனவே 2 கட்சிக்கு வேலை பார்த்துருக்காரு சார். ஏங்க பாட்டாளி மக்கள் கட்சி, மக்கள் நீதி மய்யம் 2 கட்சி வேலை பார்த்துருக்காரு. இப்போ நான் கேட்டதில் ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தால் அந்த வேலை பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஆமாம், நானாக இருந்தால் பண்ணுவேன், என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவேன். முழுமையாக அரசியல் நகர்வுகளை கண்காணிக்கிறதானே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேலையே இதுதான். எடுத்து பார்த்துட்டு என்னென்ன பண்ணுறது, இது என்ன பண்ணுறது, அது என்ன பண்ணுறது, அடுத்து ஒரு இது வருது, அடுத்து இது வருது, இந்த மாதிரி வரும், அந்த மாதிரி வரும், அப்படி இப்படின்னு போட்டு வச்சு தூங்க விடாமல் பண்ணணும். ஏன் உங்களை எது தடுக்குது ஐயா, பச்சை குழந்தையே உன்னை எது தடுக்குது தெரியுதா? இவங்களுக்கு இதுதான் பிரச்சனை. விஜய்ன்ற மனிதர் இவங்களை நம்பி ஒப்படைச்சிட்டாரு. ஒருத்தர் அங்கே என்ன எத்தனை சேர் போடலாம், 1000 சேரா 500 சேரா, 500 சேர் போட்டால் 10மா, 800 போடலாமா, ஒரு 200 ரிசர்வில் வச்சுக்கலாமா, அதில் துணி போற்றி வைக்கலாமா, துணி போத்தாமல் வைக்கலாமா, ஷாமியானா போடலாமா, வெயில் அடிக்குமா, இல்லை அந்த காசு வேஸ்ட்டா? அப்போ அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இவர்கள் திடீர்னு பரபரப்பாகிறாங்க, திடீர்னு சைலண்ட் மோடுக்கு போயிடுறாங்க. அப்போ அவர் வாட்டில் அவர் ஷூட்டிங்கில் இருக்கார். நீங்கள் தானே பண்ணோம். அந்த ப்ரொபகண்டா செக்ரட்டரி மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன், பொதுச் செயலாளர் மிஸ்டர் புசி ஆனந்த், உலக மெகா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி, ப்ளஸ்ஸு இவர் சிடிஆர், மற்றவங்களாம் சேர்ந்தால் இதுக்கு எதிராக அறிக்கை வரணும் இதுக்குன்னு. அப்போ உங்களுக்கு எதிர்க்க தைரியம் இல்லைன்னு தானே அர்த்தம். இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒத்து போகிறீங்களா?
எந்த அறிக்கையும் பெருசாக ஒன்றும் அடித்து வரலல்ல. இல்லை, மற்ற கட்சிகளை விட ஒரு மிக வலிமையான ஒரு ஐடி விங் படம்னா நம்ம கட்சி தான், தாவேகா தான். நாங்கள் இதெல்லாம் ஒரு எடுத்து விர்ச்சுவல் வாரியர் அப்படின்னு பெருமை பொங்க நான் வந்து என்னங்க அறிக்கை வரல அப்படின்னா மற்ற கட்சியை விட நம்ம வந்து பெருசு, விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்ம அப்படின்னு. இல்லைங்க, இந்த விஷயத்துக்கு அறிக்கை வரல, மற்ற கட்சியை விட நம்ம கட்சி பெருசு, விர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்ம. ஏங்க அந்த விஷயத்துக்கு எதுவுமே அறிக்கை வரலங்க, மற்ற கட்சியை விட நம்ம கட்சி பெருசு, விர்ச்சுவல், இப்படியே சொல்லிட்டு போயிடலாமா? இது எங்கே ரிசல்ட் எங்கே? இதை கேட்டால் எங்கே போய் நிற்கும்? ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை போய் நிற்கும், இல்லாட்டி மற்ற தலைவர்கள்ட்ட போய் நிற்கும். அப்போ அவங்களுக்கு கோவம் வருது. அதுதான் பிரச்சனை. அரசியல் கட்சி நீங்கள் டீ கடை திறந்துட்டிங்கன்னா டீ கடையை கரெக்டாக நடத்தணும். காலையில் 4 மணிக்கு வந்துடணும், கடையை சுத்தம் பண்ணி, இல்லை நைட்டு போகும்போது சுத்தம் பண்ணிட்டு போவாங்க. காலையில் வந்தோன்னே கிளாஸ்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு லைட்டை கீட்டை போட்டு பாட்டை கீட்டை போட்டுட்டு பாலில் வாங்கி காய்ச்சி டீயை போட்டு எல்லாம் ரெடி பண்ணால் 4 மணி 4:30 மணிக்கு கஸ்டமர் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பஜ்ஜி வடை இதெல்லாம் சுட ஆரம்பித்தா அப்படி இப்படி ஒரு 6 மணிக்கு இதெல்லாம் தான் ஆகும். அப்புறம் டிஃபன் கடையாக இருந்தால் டிஃபனுக்குன்னா மாவாட்டணும், சட்னி அரைக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இதை வந்து இன்றைக்கி நான் பண்ணுவேன், நாளைக்கு வந்து வடையும் கிடையாது, இட்லியும் கிடையாது, சட்னியும் கிடையாது, போடா அப்படின்னா அவன் கடைக்கு வருவானா? வேறு கடைக்கு போயிடுவான். இப்போ இது அப்போ என்ன, இது என்ன ஒர்க்கு? டெய்லி ஒர்க்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இருக்கீங்க, நாளைக்கு நேரத்தை எடுத்துட்டோம்ல பேட்டி, கலக்கிட்டோம்ல, நாளைக்கு கம்னு இருப்போம் அப்படின்னு நினைப்பீங்க. ட்விட்டரு, நான் தினமலர் வாங்கி வச்சுக்கிறீங்க, தினத்தந்தி படிப்பீங்க, இன்னும் என்னென்ன பேப்பருக்கு தான் படித்து அதில் எங்கேயாவது எதாவது மாட்டுதா கேள்விக்கு, அப்புறம் ட்விட்டரு, இன்ஸ்டா, அது இது எல்லாத்தையும் எடுத்து சரி இதெல்லாம் கேள்வியாக மாற்றலாம். இது என்னைக்கா ஒரு நாள் விட்றீங்களா? டெய்லி பண்ணுறீங்களா? இது என்ன உங்கள் வேலை தானே? நீங்கள் போய் ஏதாவது பால் வாங்கி டீ ஆற்றி நகரீங்க? இல்லை, இது நம்மளுடைய ப்ரொஃபஷனல், இது நம்ம கவனமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி அவங்க ப்ரொஃபஷனில் இருக்கணும். உங்கள் ப்ரொஃபஷன் அரசியல் கட்சி, உங்கள் ப்ரொஃபஷன் ஸ்ட்ராட்டஜி ஒர்க்கு, உங்கள் ப்ரொஃபஷன் இந்த கட்சியை எப்படி கொள்கை ரீதியாக திமுகவுக்கு எதிராக நிலைநிறுத்துவது, இந்த கட்சியை உயிர்ப்போடையே வச்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த கட்சியை பரபரப்பாக வச்சுக்கிட்டு இருக்கிறது, இந்த கட்சியை வச்சு அடுத்தவங்களை தூங்க விடாமல் பண்ணுறது, இந்த கட்சியை வச்சு இந்த பிரச்சனைகள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது, இந்த கட்சியை தேர்தல் வரைக்கும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறது. இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன், 4 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒன்று அறிக்கை விடுவேன், இது இந்த தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் தான், ரொம்ப பெரிய தாக்குதல் தான், சரி ஒரே ஒரு சின்ன அறிக்கை மட்டும் விட்டுருவோம் அப்படின்னா அடுத்தடுத்து பண்ணணும்ல. பாகிஸ்தானுக்கு எதிராக பொருளாதார தடை கொண்டு வரணும், அதற்கான வேலையை இந்தியா இறங்கணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று புரட்டி கொண்டு வரணும்ல. எதுவுமே பண்ணுறதில்ல, எந்த இதுவும் பண்ணுறதில்லைன்னா அப்புறம் நீங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு என்ன தான் வேலை கொடுக்க போகிறீங்க? நீங்கள் கொடுத்தா தானே விர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து கீழே வரைக்கும் அணிகள் வரைக்கும் கொண்டு போவாங்க. நீங்களே சும்மா இருந்தீங்கன்னா தளபதி நடிச்சுக்கிட்டு இருக்காரு, மற்ற தளபதிகள் உப தளபதிகள் இல்லை 26 நாங்கள் தான் ஆச்சு, நாங்கள் தான் முதல்வர்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்க நம்ம பல ஸ்ட்ராட்டஜிகள் வந்து மந்திரி ராஜினாமா பண்ணிட்டாரு, மந்திரி இப்படி ஆயிடுச்சுன்னா எங்கள் 26 நாங்கள் தான் இது இல்லைங்க. இந்த மாதிரி பொன்முடிக்கு எதிராக தீர்ப்பு வந்து அது சம்மந்தம் அறிக்கை விட்டீங்க, 26 நாங்கள் தாங்க. நீங்கள் என்ன பாருங்கள், ஏங்க என்னங்க அவர் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றமே கண்டிச்சு, இல்லைங்க 26 நாங்கள் தான். இப்படியா ஏங்க? நீங்கள் அந்த 26 ஆகிறதுக்கு தாங்க நான் அந்த வேலையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். பரீட்சைக்கு படிப்பா, ஆறு செம்ம ஃபஸ்ட் கிளாஸ் எடுப்பேன், நான் தான் நம்பர் 1 டாப்பர் வருவேன். ஏன்பா அதுக்கு இப்போ படிக்கணும்பா, அது படிப்பா, அது நான் தான். நீ வேணா பாரு, டிசம்பர் மாதம் பாரு, ஆஃப் இயர்லிக்கு அப்புறம். ஏங்க குவார்டர்லி படிங்க, ரிவிஷன் படிங்க, டெஸ்ட்டுக்கு படிங்கன்னா நீ ஆஃப் இயர்லிக்கு பாரு, டிசம்பரில் பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால் இது சொல்கிறத சொல்கிறோம், கடைப்பிடிச்சா கடைப்பிடிங்க, அவ்வளோதான். தற்போது வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய MRK பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை வந்து சொத்து குவிப்பு வழக்கில் வந்து விடுவித்ததை வந்து ரத்து செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். அது மட்டுமல்லாம இன்னொரு விஷயம் என்ன அழுத்தம் திருத்தமும் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணையை வந்து 6 மாதங்களில் வந்து முடிக்க உத்தரவிட்டிருக்காங்க. இப்ப மேலும் ஒரு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரது எடுத்துக்கங்க, நம்ம துரைமுருகன் 96 to 2001 சேர்க்கப்பட்ட சொத்து குவிப்புக்கு எதிராக 2001 to 2006 வரையிலும் ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு வழக்கு போடுகிறது. 2006 to 2011 வரைக்கும் இருக்கிற திமுக அரசு அதை ஒன்றும் இல்லாமல் நீர்த்து போக செய்கிறது, வழக்கிலிருந்து விடுவிக்கிறாங்க. மறுபடியும் 2011 to 2021 வரைக்கும் இருக்க ஆட்சியில் இருக்கிற அதிமுக அரசு 2013 மீண்டும் மேல்முறையீடு செய்கிறது. 2021 to 2025 இருக்கிற திமுக அரசு அதை ரத்து செய்கிறது. இப்படியே ஓடிந்ததா? இதெல்லாம் ஒரு காலம்.
இது நீதிமன்றங்களின் காலம். எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை நீதிமன்றங்கள் பல விஷயங்களில் பண்ணுது. அப்போ நீதிமன்றங்கள் சோமோட்டோ எடுக்குது. இது மோசமான காலம். அப்படி எடுத்த இதுதான் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக எடுக்கப்பட்டு குறுகிய காலத்தில் விசாரிக்கணும், ஒழுங்காக விசாரிக்கணும்னு. ஓ, உயர்நீதிமன்றம் நம்மளை கண்காணிக்குதா அப்படின்ட்டு ரைட்டு. இப்போ ஒரு லோக்கலில் ஒரு பஞ்சாயத்து ஒரு வட்டச் செயலாளர் ஒரு சாதாரண ஆளை போட்டு அடிச்சிடுறாரு. ஸ்டேஷனுக்கு போனான்னா சொல்லுவான், அண்ணன் தானே அடித்தார், ஒரு கோவத்தில் அடிச்சிட்டாப்புல, நீயும் அதுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டல்ல, அண்ணனை கோவம் வர வச்சிட்டல்ல, அடிச்சிட்டாப்பு சார், உதடு கிழிஞ்சு 3 தையல் சார். ஏம்பா அடித்தா உதடு கிழியும் 3 தையல், இதுக்கு போய் அண்ணன்ட்ட கை கொடு, கை விட்றா, சாரி சொல்லு, அண்ணா கட்டி பிடிச்சிக்கோ, ரைட்டு, சமாதானம் ஆகிட்டிங்களா, ரைட் போங்கப்பா அப்படின்வாங்க. அவன் போய் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இந்த விஷயத்தில் இவங்க எஃப்ஐஆர் போடல, நான் என்னை அடித்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தார், பொதுவெளியில் என்னை அவதூறாக திட்டினார், கொன்றுவேன்ட்டார், இத்தனை செக்ஷனு என்ன போடல அப்படின்னு அவன் போட்டான். அங்கேருந்து மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லுது வச்சுக்கிங்க. இப்போ மறுபடியும் அதே வசனம் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் பேசுவாரா, அண்ணன் தானேப்பா ஆத்திரத்தில் அடிச்சிட்டாப்புல, நீ அண்ணனை கோவப்படுத்தலாமா? அப்போ அண்ணன் கை கொஞ்சம் தடிப்பு, கொஞ்சம் முரட்டு கை, பட்டதில் 3 தையல், அதுக்கு போய் கோச்சிக்கிறேன், சாரி சொல்லிட்டார்ல அண்ணன் போ அப்படின்னு சொல்லுவாரா? சார் அதெல்லாம் முடியாது, கோர்ட்டு இது, நான் பண்ணால் எனக்கு சிக்கல் வந்துடும், நாளைக்கு கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் ஆகிடும், நான் செக்ஷன் போடுறேன், பார்த்து இது பண்ணிக்கலாம் விடுங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இதே தான் இப்போ நடக்குது. ராசா உனக்கு என்னன்னு அப்படி விசாரித்தோம், விசாரித்த வரையில் ஒன்றுமில்லை. இப்போ இவருக்கு பொன்முடிக்கு போய் சொன்னார்ல அரசு வக்கீல் நம்ம இவர் வில்சன், நான் 2 புகார்களை பெற்றோம், 2 புகார்களையும் நாங்கள் தீர ஆராய்ந்ததில் அதில் நடவடிக்கை எடுப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை மயிலாட், அதனால நாங்கள் அதை 2 இதை விட்டாங்க. ஓ அப்படியா, இப்போ நாங்கள் சொல்கிறோம் பண்ணுங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அதனால் இந்த இதில் நாங்கள் விசாரணை நடத்தினோம். பொன்முடி இவர் துரைமுருகன் அப்பல் கட்டுறவர், இப்போது எம்ஆர் கம்பெனி அப்பல் கட்டுறவர் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க. கோர்ட்டு சோமோட்டோ எடுத்துகிட்டு பொன்முடிக்கும் இதே மாதிரி பண்ணாங்க. அப்போ அப்பல் கட்டுவரா ஒழுங்காக விசாரி ராசா அப்படின்னு அனுப்பிச்சோன்னா, ஓ ஹைகோர்ட்டை நம்மளை கவனிக்குதா? நான் சொன்னேன் உதாரணம், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து எஃப்ஐஆர் போடு அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார், சார் இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது சார், நீங்கள் கோர்ட்டில் பார்த்துங்க, நான் எஃப்ஐஆர் போட்டுக்கிறேன், அவ்வளோதானே? சேம் அதே தான் இப்போ நடக்கும். உயர்நீதிமன்றம் விசாரணை கவனிக்கிறோம், 6 மாதம் முடித்து அனுப்பணும். இந்த வாய்தா போடுறது இழுத்தடி இதெல்லாம் இல்லை, 6 மாதத்தில் முடிக்கணும், நீதிமன்றம் கண்காணிச்சிட்டே இருக்கும். அப்போ 6 மாதத்தில் என்ன பண்ணுவாங்க, நமக்கு எதுக்குப்பா வம்பு, நாளைக்கு பல விஷயங்களுக்கு நீதிமன்றம் அந்த தீர்ப்புகள் பல விஷயங்கள்லாம் பார்க்கும், இவங்க ஆட்சி இருக்க போதோ இல்லை அடுத்த வருஷம் என்ன ஆக போதோ தெரியாது, நமக்கு ஏன் வம்பு, போடு ஆளுக்கு 3 வருஷம், பொன்முடிக்கு போட்டாங்கல்ல அந்த மாதிரி எம்ஆர்கே போடு, இதுக்கு போடு, நடக்கும். அப்புறம் இவங்க அவங்க பவரை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட்டில் போய் பொன்முடி மாதிரி உத்தரவை நிறுத்தி வைத்து மீண்டும் அமைச்சராகலாம். ஆனால் நடக்க போகிறது இது நடக்கும்ன்றேன். ஒவ்வொருத்தருக்கு எதிராக அரசியல் கட்சிகள் அதிமுக புகார் கொடுத்து திமுக ஆட்சியில் நடவடிக்கை, திமுக ஆட்சியில் புகார் கொடுத்து அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை இல்லை, இப்படிலாம் கிடையாது. இப்போது நீதிமன்றங்களே தலையிடுது, சோமோட்டோ எடுக்கிறாங்க. அதனால் இது எல்லாமே வித்தியாசம். நீங்கள் எப்பொழுதெல்லாம் மக்கள் பிரச்சனையில் எதிர்கட்சிகள் கவனம் செலுத்தலை, இல்லை ஆளுங்கட்சிகள் எனக்கு என்னென்னு இருக்கிறாங்களோ அங்கேயெல்லாம் நீதித்துறை தன் விஷயங்களை கையில் எடுக்கணும். இதுதான் ஓரளவுக்காவது மக்களுக்கு இந்த சட்டத்தின் மீதும் சட்டத்தின் ஆட்சியின் மீதும் ஒரு நம்பிக்கை வரும். இதுவும் இல்லைன்னா மக்கள் என்கவுண்டர் எப்படி வரவேற்கிறாங்க, அப்படி எல்லா விஷயத்தையும் வரவேற்க ஆரம்பிச்சிடும். இப்போ கால்கையை உடைக்கிறது என்கவுண்டர்லாம் மக்கள் வரவேற்கிறாங்கல்ல, ஆக்சுவலாக சட்டம் அனுமதிக்கப்பட்டதா? அது இல்லை, கிடையாது கிடையாது. காலகையை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு எதாவது ரைட்ஸ் இருக்குதா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், உடைக்கிட்டோம். பாத்ரூமில் இவர் வலிக்க விட மாட்டாரா, நம்மளே கேட்குறோம். ஏன் நமக்கு இவனை வச்சு இவன் கொஞ்சம் நல்ல வெளியில் வந்துடுவான், அந்த ஜெயிலுக்கு போனதை வச்சே மிரட்டி மாமூல் கேட்பான். போன தடவை 300 கொடுத்துல இந்த தடவை 800 கொடு. ஐயா என்ன ஏன் போன தடவை 300, ஏய் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துக்கிறியா, வழக்கு செலவுலாம் இருக்குல்ல, வக்கீல் செலவுலாம் இருக்குல்ல, அங்கே என்ன அடி அடிச்சாங்க தெரியுமா, 800 கொடு. இன்னும் பேசினா 1000 ரூபா கேட்பேன், 2 அறுப்பு போட்டுருவேன், எனக்கு ஜெயில் மேட்டரே கிடையாதுன்னு. அத்தோட உள்ளே போய்ட்டு வந்தோன்னா 2000 ஆகிடுவோம். அத்தோட உள்ளே போய்ட்டு வந்தோன்னா கட்சியில் சேர்ந்து ஒரு ஆளாகிடுவோம். அப்புறம் அண்ணன் வட்டச்செலா வரைகிறான்றோம். இப்படி தானே வளர்ச்சி, இப்படி தானே வளர்ச்சி, இப்படி தானே வளரணும். அப்புறம் கொஞ்ச நாள் சாராயம் காய்ச்சணும், அது பண்ணணும், 2 குவாரி எடுக்கணும், ஆர்டிஓ போட்டு 4 சாத்தணும், முடிஞ்சால் லாரி ஏற்றணும், அதுக்கப்புறம் அண்ணன் அப்படியே எம்எல்ஏ ஆகிடணும், அப்படியே இது அப்படியே போயிடணும். இதுதானே கனிம வளக்கொள்ளை அது இதுன்னு. அப்போது எங்கே ஆரம்பிக்கிறான், சாதாரண ரவுடியா கடைக்காரனை மிரட்டி மாமூல் வாங்கி இப்படி ஆரம்பிக்கிறான். அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது அவனை அந்த மாமூல் கேட்டு நம்மளை மிரட்டினவனை காலை உடச்சி
நொண்டி விட்டு கூட்டு போனாங்கன்னா சந்தோஷப்படுவாங்க. இன்னும் ஆட்டம் ஆடினா சூப்பர் இன்ஸ்பெக்டர் அவர் அப்படின்வான். நம்மளால் யாராவது நடுவில் போய் இது வந்து மனித உரிமை மீறல், உங்களுக்கு வேலை இது கிடையாது, காலை உடைக்கிறேன். இன்றைக்கி அந்த ரவுடியை காலை உடைக்கிறீங்க, நாங்கள் வரவேற்கிறோம். நாளைக்கு அரசியல் ரீதியாக யாராவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசினா அவர் காலை உடைப்பீங்க. இதை வந்து எப்படி அனுமதிக்க முடியும்? சட்டம் எல்லாருக்கும் ஒன்று அப்படின்னு சொன்னால் நீ யார் என் நடுவில் வந்துட்டு இந்த புதுசாக இது பேசுகிற, அவனுக்கு காலை உடச்சி தாங்க ஆகணும் அப்படின்றாங்க. தெரியுதா? அந்த கால் கை உடைக்கிறது நம்ம ஆதரிச்சாலும் அது டேஞ்சர். சட்டப்படி அவனுக்கு நடவடிக்கை வாங்கி கொடுங்கன்றது தான் முக்கியமானது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொண்டு நன்றி சார். நன்றி.